கஷ்டமா இருக்கலாம், இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேங்க. வாங்க சார், சாப்பிடுங்க சார். நான் தேட போற வந்துட்டேன், நான் 12th மேன் வந்துட்டேன்டா. 12th மேன் வடுவா. ஆர்சிசி வர்சஸ் யாரா? நோவா. RCC versus Nova. Match number 8. The last match of today. Last match of today. ராஜேஷ் மற்றும் கோட்டி, the captain of Nova, comes to the middle. ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல இந்த ரெண்டு ஓபனருமே வரலங்க. போன மேட்ச்ல the greatest, the crescent greatest பாண்டியா வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆனாரு. இந்த மேட்ச்ல பாண்டியா ஏன் வரல தெரியல. மேபி ஹெல்மெட்டை மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கோட்டி ஆன் ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக் இல்ல, ராஜேஷ் இருக்காரு. ஆர்சிசிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வந்திருக்காரு. யாரு? விக்டரா? ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. கேட்ச் ஆகாம வாய்ப்பா கொடுத்திருக்காருங்க. ரைட் ஃப்ரம் தி பிகினிங். The golden arm of Victor. The golden arm of RCC Victor. breakthrough கொடுத்திருக்காருங்க. கேப்டன் டு கேப்டன் விக்டர் அவர் பால போட்டு கோட்டி கொடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட். Unexpected. The next batsman for Nova, Pradeep, comes to the middle. ரெண்டு டீமுக்குமே ட்ரூ அவுட் ஆகி மேட்ச். ஏதாவது ஒரு டீம் டேபிள்ல 2 பாயிண்ட் வாங்க போறாங்க. Pradeep comes to the middle. Victor coming from both the wickets from Corporation end. நல்ல பால். சூப்பர் சூப்பர். One of the first over score 3 with the loss of 1 wicket. A fantastic start from the team captain Victor for the team RCC. Match number 8 CPL 7.0 match number is going on. Victor சரியான ஓவருங்க அது. நல்ல ஒரு பிரேக் த்ரூ. Second over, Silva sacks. Silva comes to the middle to strike for RCC. He's coming from both again from Corporation end.
டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி. சில்வா ஷாட்ஸ் கிட்ட இருந்து டாட் பால் அகைன், பேக் டு பேக் டாட் பால். ஃபேண்டாஸ்டிக் ப்ரெஷர் ஆன் த பாலர். இல்ல பேட்ஸ்மேன் கிட்ட தான் இருக்கு. ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஆக்சிலேட் பண்ணி ஆகணும் பேட்ஸ்மேன் கிட்ட. நல்ல ஒரு ஷாட். 2 ரன் அவரை வாய்ப்பு. 3 மாத்தாங்களா? கண்டிப்பா மாத்தலாம். இல்லைங்க, 2 ரன் மட்டுமே. இரண்டு ரன்கள் மட்டுமே. From Pradeep's bat, Silva to Pradeep. திரும்ப ஒரு மிஸ் ஆக்சுவலா பட்டிருந்தா கண்டிப்பா இன்னும் தாண்டி இருக்கும். கண்டிப்பா 2 ரன் ஓடி இருப்பாங்க. நல்ல ஒரு இன்டென்ட் இருக்கு செல்வா கிட்ட. செல்வா டு ராஜேஷ். பாலுங்க சமய யோசிக்கிறார் செல்வா. ப்ரீமெடிடேட் பண்றாரு பேட்ஸ்மேன். பட் அதை புரிஞ்சு போறாருங்க செல்வா. சரியான ஒரு போலிங். ஒயிட் பால். நன்றி நடுவது. நன்றி. ஜஸ்ட் சிங்கிள். கிட்டத்தட்ட டவுன் லீக்ல சொல்லுவாங்க. இங்க டவுன் லீக்ல வந்து ஆல்ரெடி கப்பல் ஆஃப் ரன்ஸ் 2G கொடுத்து வச்சிருக்காங்க. எந்த போலரும் 2 ரன் போனா எந்த 2 ஓவர்ஸ் சாரி 2 ஓவர்ஸ் for 8 runs with loss of 1 wicket. Thank you. பவர் பிளே செமையா போட்டிருக்காங்க bowling. Javed, the next bowler for RCC, comes to the middle. Javed is coming from over the wicket for RCC. Is coming from over the wicket from Corporation ending. ஒரு சின்ன ஒரு மிஸ். ஃபீல்டிங் செட்டப் சேஞ்ச் பண்றாங்க. நாங்கள்ல வாசு வைக்கிறாங்க. மேட்சோட 3வது ஓவர். ஜாவேத் ராஜேஷ். ஸ்ட்ரைட்டா போடுங்க. கேட்ச் அவுட் இல்லைங்க. எட்ல அவருக்கு ஒரு ஃபீல்டிங் சேரன். great piece of bowling from Javed. செம்மையா போட்டுருக்காரு. ஆல்ரெடி 2 ஓவர் 8 ரன் கொடுத்த 3வது ஓவர் செம்மையா போட்டுருக்காரு ஜாவேத். அகைன் ஒரு டாட் பாலா. டாட் பாலுங்க. இங்க இருந்து பார்க்கும்போது வைடா தெரிஞ்சது. பட் டாட் பால் போட்டிருக்காரு ஜாவேத். for the team RCC-க்காக பயங்கரமா போட்டுருக்காரு. bowling செம்மையா இருந்திருக்கீங்க இந்த மேட்ச்ல RCC-க்காக. ஒரு நல்ல ஒரு பந்தனே சொல்லலாம். 1 ரன்கள் மட்டுமே. பாயிண்ட் திசையில் மணி. நல்ல ஒரு போய் ஜாவேத். பால் இன்னும் தேவையில்லை. நியூ குத்தப்படாவே இருக்குது. ஜாவேத் டு ராஜேஷ். நல்ல ஒரு ஷாட். கிளியர்லி பவுண்டரியா கன்சிடர் ஆகும். பவுண்டரிங்க. பவுண்டரி. நன்றி நடுவர்களே. சிறப்பான ஒரு பவுண்டரி ரிவர்ஸ் பண்ற முறையில் ராஜேஷ். ஒரு ஃபீல்டிங் சேஞ்சிங்க.
பாயிண்ட் மேல வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சிருக்காரு விக்டர். 2 ரன்னுங்க. கிளியர்லி 2G. நன்றி நண்பர்களே. கிராண்ட் பேட். End of the 1 minute. End of the 3 over score 16 with loss of 1 wicket. End of the 3 over score 16 with loss of 1 wicket. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிபிஎல் 7.0 bowling யூனிட் எல்லா டீம்லயும் பயங்கரமா இருக்குங்க. அது பின்னாடி இருக்க கொடியாளியான்னு தெரியல. பட் ஸ்டில் எல்லா டீம்லயும் என்னப்பா பால் எடுக்க முடியா? நியூ பால் வந்துச்சா வந்துச்சு மச்சான் வந்துச்சு. Silva sacks. His backs to strike again. இல்ல அப்புறமா சாப்பிடுறேன். இங்க இருக்கணும். Silva sacks. வந்திருக்காருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லாவே போட்டிருக்காரு. பேக் டு பேக் போடுறாரு. அவரோட செகண்ட் ஸ்பெல் அகைன்ஸ்ட் ராஜேஷ் மற்றும் பிரதீப்காக ஒரு கேட்ச் ஒரு கேட்ச் நல்லா கவர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர். ஒரு விக்கெட். ஒரு பிரேக் த்ரூ ஃபார் தி டீம் ஆர்சிசிக்காக. பிரதீப் வெளியே வராரு. பிரஷர் பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஓவர் டீம் ஆர்சிசி. செல்வா சார் செமையா போட்டு இருக்காருங்க ஃபார் தி டீம் ஆர்சிசிக்காக. இப்போ ஒரு விக்கெட். நோவா லாஸ்ட் செகண்ட் விக்கெட். சரியான மேட்ச். சிபிஎல் 7.0 மேட்ச் நம்பர் 8 இன்னியோட லாஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் நேம் என்ன? முகிலன் comes to the middle. Silva to Mukilan. Dot bowling. What a piece of bowling. Fantastic ball. Every dot ball is a great ball. Na sollaam. 8 over match la dot ball is a golden ball. இதுவுமே நல்ல டெலிவரி. பட் ஒரு ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது நல்ல பேட் பாலுங்க. நல்ல டெலிவரிங்க. செல்வா for the team RCC. Silva to Rajesh. ஆடிருக்காரு. 2 நம்பர் வாய்ப்பு. ஓடுவாங்களா பார்ப்போம். CPS 1.4 right from the beginning. பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ போலர் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஃபீல்டர்ஸ் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். இதுவும் ஒரு ரன்கள் மட்டுமே. ஓடலங்க. எண்ட் ஆஃப் தி 4 ஓவர் ஸ்கோர் 4 ஓவரா 20 வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். ஒரு சின்ன பிரேக். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கோங்க அந்த பிரேக். டைம் இல்ல. செகண்ட் ஹாஃப் டைம் இருக்காது. At the end of the 4 over score 20 with loss of 2 wickets. ஒரு சின்ன பிரேக். அம்பையர்ஸ் கொஞ்சம் அந்த பிரேக் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் 1 மினிட்டா மாத்தி விடுங்க.
செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க இருந்து நோவா ஒரு 40 ரன்னாவது ஆடி ஆகணும். பிகாஸ் இங்க so far CPL 8 7.0 60 runs could be the defendable total-ஆவே இருந்துட்டு இருக்கு right from the beginning. 60 ரன் நல்ல ஸ்கோருங்க. 60 ரன் கன்ஃபார்மா நல்ல ஸ்கோராகவே இருந்துட்டு இருக்கு இந்த என்டையர் CPL 7.0 டே 1ல. இந்த மேட்ச் 60 ரன் பிஃபோரா வந்து பிலோ 60 ரன்ஸ் அவங்க பிடிச்சாங்கன்னா RCC கம்ஃபர்டபுளா அதை வின் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிஃபோர் த பிரேக் RCC கிட்ட தான் இருக்கு மேட்ச் நம்பர் 8. ஆஃப்டர் த பிரேக் நோவா வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணி ஆகணும். எப்படி பண்றாங்க பார்ப்போம். ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு கண்டிப்பா எடுப்பாங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிடினீங்க. அருண் டு ராஜேஷ். இது ஒரு 2 நம்பர் வாய்ப்பு கன்ஃபார்மா 2 எடுப்பாங்க. ஓடி இருக்கலாங்க, கன்ஃபார்மா ஓடி இருக்கலாம். நல்ல ஒரு ஃபீல்டிங் லாங் ஆன்ல நம்பர் 19 நல்ல ஒரு ஃபீல்டிங். பால கரெக்டா கலெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு ரன்கள் மட்டுமே. கேட்சகமான வாய்ப்பு கம்ஃபர்டபிளி டேக்கனுங்க. அகைன் ஒரு பிரேக் த்ரூ ஆரோன் கிட்ட இருந்து. தி கோல்டன் ஆர்ம் ஆரோன் ஸ்ட்ரைக் அகைன் ஃபார் தி டீம் RCC. ரெண்டு டீமுக்குமே இது ப்ளூ ஆர் டை மேட்ச். எங்கேயும் போயிடாதீங்க. இந்த மேட்ச் எப்போ வேணா மாறலாம். நீங்க எங்க போனாலும் எல்ஐ ஸ்பெஷல் லைவா பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமே ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் ஏதோ ஒரு டீம் பாயிண்ட் டோட்டலோ 2 பாயிண்ட் எடுக்க போறாங்க. The next batsman for Nova. அது யாரு? அது நரேன். லெக் பைஸா பேட்டா? அம்பையர் பேட்டா லெக் பைஸா? லெக் பைஸ். சாப்பிட்றேன் இல்லை. கொஞ்சம் மெனக்கட்டுறாங்கன்னு சொல்லலாம். நோவா டீம் பால்ஸ் டு கோ, 2 balls to go. அகைன் ஒரு 2ங்க. ராஜேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அந்த இடத்துல. பால் உள்ள போயிடுச்சு. ஒரு பால போடுங்க, 1 போடுங்க. ப்ரோ பால் வந்துச்சா? பால் கேக்குறாங்க ப்ரோ. 1 யூஸ் பாலண்ணா. அதை பாத்துறேண்ணா. அது எடுக்க முடியாது. चलो उठे, இந்த ஒரே ஒரு பால் போட்டு
போறானா சாண்டி போறானா அவன் ஸ்கோர் நல்லா போட்டு இருக்கானா. டாட் பண்ணுங்க. சரியான ஒரு ஓவர். 6 ரன். End of the 5 over score 26. End of the 5 over score 26. இங்க இருந்து மினிமம் 30 runs ஆடி ஆகணுங்க நோவா for the defendable total. அது நான் கமெண்ட்ரி பண்ணும்போது இந்த பேட்டிங் டீம் மட்டும் கம்மியாவே ரன் அடிக்காங்க. அதுல என்னது பால் வந்துச்சுங்க. நன்றி சாண்டி தேங்க்யூடா, லவ் யூடா. விக்டர் அவரோட செகண்ட் ஸ்பில்ல முடிக்க வந்திருக்காருங்க. விக்டர் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார் பிரசிடென்ட் தி கேப்டன் ஆஃப் ஆர்சிசி. ஒரு ஃபீல்டிங் சேஞ்சிங்க. எக்ஸ்ட்ரா கவுஸ்ல ஃபீல்டர் வச்சிருக்காரு, பாயிண்ட் உள்ள வச்சிருக்காருங்க. நல்ல ஒரு திங்கிங்னே சொல்லலாம். ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி. 2ஆம் ஓவர் வாய்ப்பு கம்ஃபர்டபிளி டேக்கன். யார் அவன் பறக்குறான்? ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி. விக்டர் நல்ல ஒரு பேஸ் இருக்கு இந்த பால். நல்லாவே இருந்துச்சுங்க. 116 km/h. அது கேட்ச் ஆக மாற வாய்ப்பா. கம்ஃபர்டபிளி டேக்கன். கேட்ச். மணி the safe hands. Johnson safe hands goes to Mani for the team RCC காக. The next batsman for Nova, Stone Cold Steve Austin. டென்னிஸ் பால் ஆனாலும் சரி, ரப்பர் பால் ஆனாலும் சரி, கிரிக்கெட் பால் ஆனாலும் சரி, இப்போ வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ஆடுற ஒரே ஒரு பிளேயர் பாண்டியா. comes to the middle. அவர் கிட்டத்தட்ட ஒரு யானை மாதிரி. அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. எப்ப அடிப்பாரு எப்ப தொடுவாருன்னு தெரியாது. The name Pandya comes to the middle with a green back. Dot ball. Greatest delivery of this innings நம்மளே சொல்லலாம். சரியான பேசுது. கிட்டத்தட்ட யாக்கருங்க அது. விக்டர் டு பாண்டியா. கேட்சகமான இல்லை, ஒரு நாள் மட்டுமே. ஒரு சின்ன மிஸ் பண்ணி 2 ரன்னா மாறி இருக்கு. இது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 2 ரன்னாக மாறி இருக்கு. பவுலர் பேட்ஸ்மேன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். டாட் பால். என்னது 3-0. எத்தனை ஓவர்? 6 ஓவர் முடிந்த நிலையில் அணி அணிக்கு 30. இந்த 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட மினிமம் 20-25 ஆடிய அவனு ஒரு வழியே இல்லை. நெக்ஸ்ட் ஓவர் 7வது ஓவர் யூஸ் பண்ணுறது 6. அதே 6. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லாவே போட்டுருக்காங்க. ஒரு விக்கெட் அவர் எடுத்தாரு. 6 கம்மிங் ஃப்ரம் ஓவர் விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன். அடிச்சிருக்காரு ராஜேஷ். 2 ரன்னாக மாற வாய்ப்பு. கம்ஃபர்டபிளி டேக்கிங். இந்த பேட்ஸ்மேனுக்குள்ள ரன்னிங் பிட்வீன் நிகழ்ந்து ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு 40, ஒரு 45.
வச்சிருக்காரு, பேச வந்து அவரு மெசேஜ் பண்ணிருக்காரு, விட்டிருக்காங்க விக்கெட். அவரும் பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு ஃபார் தி டீம் ஆர்சிசிக்காக. இந்த மேட்சோட வெற்றி ரெண்டு டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி. சத்யா இஸ் கமிங் டு தி மிடில். ராஜேஷ் பேக் டு தி பவலியன். அருண் நல்ல டெலிவரி, ஃபுல் டாஸ் தான், பட் கொஞ்சம் பேஸ் இருந்துச்சு, அதை மிஸ்டேக் பண்ணியிருக்காரு ராஜேஷ். விக்கெட் வந்து போறது வெளியே. சத்யா ஆன் ஸ்ட்ரைக். அருண் டு சத்யா. வெயிட்டுங்க, இது கொஞ்சம் அனாவசியமாக தெரியுதுங்க. பேக் டு பேக் டாட் பால் விக்கெட் வரும்போது இந்த வைடு வந்து கொஞ்சம் அனாவசியமாக தெரியுது இங்கேருந்து. பட் அருண் கொஞ்சம் டயர்டாக தெரியும் இங்கேருந்து. ஒரு ரன்கள் மட்டுமே கம்ஃபர்டபிள் டேக்கன். பாண்டியா the man of the power, the man of the beauty, the stone gold ஸ்டீவ் ஆஸ்டின். அவருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல கட் பண்றாங்க. பட் கடந்த ஒரு 2 டோர்னமெண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 4 6 அடிச்சிருக்காரு. what a fantastic shot, catch வர இப்போ புடிச்சிருக்காருங்க. மொட்டை டு மொட்டை, ஹெல்மெட் டு ஹெல்மெட், straight to the man, the victor. வெளியே வராருங்க பாண்டியா. ஸ்ட்ரெயிட்டா வந்து கேப்டன் அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டாக தெரிஞ்சது, பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோ வந்து இனிஷியலா வந்து ஒரு பெரிய சைடாவே தெரிஞ்சாங்க. பட் பேக் டு பேக் விக்கெட்டால மட்டுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. இப்பயும் அதே தான் நடக்குது. அருண் பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. பால்ஸ் டு கோ, 2 more to go. அருண் டு பிரகாஷ். பாலுங்க ஓடுறாங்க, ரன்னிங் பிட்டி நல்லா இருக்கு. மச் ரன் இது ஒரு ரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட்ல ரன் தேவைங்க. நோவா பேட்டிங் மட்டும் கொஞ்சம் போலிங் சைட் நல்லாவே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரன் ஆச்சா கண்டிப்பா டிஃபெண்டபிள் டோட்டலா இருக்கும் நோவாக்கு. பட் இங்க இருந்து 20 ரன் ஆடி ஆகும் நோவா. சத்யா டாட் பாலுங்க. அருண் ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி. அவுட்டா அந்த ஓவரா கட்டவர் காமிக்கிறீங்களா? அங்க என்ன தெரியல. 35 ரெண்டாவது 7 overs with a loss of 6 wickets. எல்லாத்து 7 overs score 35 with a loss of 6 wickets. மேட்சோட இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் வீஸ் வந்திருக்காரு. bowler name மணி. கோயில் மணி நான் கேட்டேன். மணி நல்லா இருக்குங்க. அவரோட ஆக்ஷன்ஸ் பியூட்டிங்க, இம்ப்ரெசிவா இருக்குங்க. அவர் பேட், அவரோட ஆக்ஷன் செம்மையா இருக்கு. ஸ்டார்டட் வித் டாட் பால், டெத் ஓவர் செம்மையா இருக்கு. இங்க இருந்து ஒரு 10 ரன் ஆச்சா கண்டிப்பா டிஃபெண்டபிள் டோட்டலா இருக்கும். ஃபார் தி டீம் நோவாகாது. 5 பால் இருக்கு, 30 ரன் வச்சிருக்காங்க. மணி டு பிரகாஷ் எடுத்துருக்காருங்க. கைட்டாங்க புடிக்கிச்சு. மணி செம்மையா இருக்கு அவரோட ஆக்ஷன். இங்க இருந்து பார்க்கும்போது அவர் ஹைட்டை யூட்டிலைஸ் பண்றேன்னே சொல்லலாம். அவரோட ஹெட் வந்து சேஞ்சஸே இல்ல, செமையா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது பரத் the next batsman for the Nova. பரத் he is my senior, Sindhi College of Arts and Science. பரத் இங்க இருந்து ஒரு 2 6 அடிச்சாலும் ஆமா நான் அவர் எனக்கு சீனியர். ஒரு வருஷம் நான் அவர் ஃபைனல் படிக்கும்போது அவர் ஃபைனல் பண்ண செகண்ட். ஆனா ஒன்னதான் சொல்றேன். ஆடங்கப்பா மணி ஃபேண்டாஸ்டிக் டெலிவரிங்க. மணி இன்ட்ரெஸ்ட். மணி ஒரு பாலும் ஸ்டெம்ப்ல போடும்போது டங்கால்னு கேட்கல, டிங்கிள்னு கேட்குது. மணி சவுண்டு இன்னும் ஒலிக்குதுங்க. மணி இந்த மேட்சை வந்து
ரமேஷ் அவர்கள் இறங்குறாரு. மணி டு ரமேஷ். வீரங்கள் மட்டும் இங்க ஏதோ ஒரு டீம் அட்வான்டேஜ் எடுக்க போறாங்க. ரெண்டு டீமே ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. இங்க ஆர்சிசிக்கு தான் இப்போ வரைக்கும் அட்வான்டேஜ் தெரியுது. பட் டோன்ட் கோ எனிவேர். எப்போனா மேட்ச் மாறலாம். செகண்ட் ஹாஃப்லயும் மேட்ச் மாறலாம். வைடுங்க நன்றி நடுவர்களே. எனக்கு இந்த போலரோட ஹெட் வந்து கீழே போக மாட்டேங்குங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பேஸ் போலரோட ஹெட் வந்து கீழே போகாம போலிங் போடுறது. நல்லா போடுறாரு மணி. அவரோட ஹெட் வந்து டவுனே ஆக மாட்டுது. எப்படி மாதிரி போடுறது இது போடுறது இப்படி போக மாட்டேங்குது. அப்படியே போடுறது ரொம்ப கஷ்டம். நல்லா போடுறாருங்க. அவர் ஹெட் யூஸ் பண்றாரு மணி. மணி டு சத்யா. 1 run comfortably taken. Last ball darling. Over. Over. End of the first inning. Score. Over தானே. 2 விக்கெட் ஒரு சிங்கிள். இன்னொரு சிங்கிள். ஒரு டாட் சிங்கிளா. ஃபர்ஸ்ட் பால் டாட் 2 விக்கெட் அப்புறம் ஒரு சிங்கிள் அப்புறம் ஒரு டாட் ஒரு சிங்கிள். ஓவர். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 38-39 runs to win for the team RCC. இந்த மேட்ச் கண்டிப்பா RCC வந்து ஒரு 100க்காக கண்டிப்பா விளையாடுவாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. மேட்ச் எங்கேயும் போலங்க. மேபி நோவா நல்லா போலிங் போட்டு பேக் டு பேக் விக்கெட் எடுத்தா இந்த மேட்ச் கண்டிப்பா மேட்ச் மாறும். தயவுசெய்து எங்கேயும் போயிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபிஎல்ல பேட்ஸ்மேனை விட போலர்ஸ் தான் பயங்கரமா வந்து ஜொலிச்சிருக்காங்க. சப்போஸ் நோவால நல்லா போட்டு பேக் டு பேக் விக்கெட் எடுத்தாங்கன்னா மேட்ச் திரும்பவும் நோவா கிட்டே வரலாம். சோகமா போகுதுல இவனுக்கு பாரு எப்படி போறானு. நான் கூட சொல்லுங்கிறேன் வாட்டினேன் எப்படா மாத்தலான்ட்டு. நோவா டீம் ஒரு 38 runs டிஃபெண்ட் பண்ணிட்டு போறாங்க. பட் ஸ்டில் 2 ஓவர்ல 3 ஓவர்ல ஒரு 4-5 விக்கெட் எடுத்தாங்கன்னா நோவா டீம் பக்கம் மேட்ச் கண்டிப்பா மாறும். அதோட இம்பாக்ட்லாம் அவங்க போய் ஆகணும். இந்த மேட்ச் கண்டிப்பா எங்கேயும் போகுது. லோ ஸ்கோர் மேட்ச் எப்பவுமே செமையா இருக்கும். நீங்க எங்க வேணா பாருங்க, இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும், லோ ஸ்கோர் மேட்ச். இந்தியாவே இந்த மாதிரி 56 ரன் 96 ரன் 106 ரன்லாம் டிஃபெண்ட் பண்ணிருக்கு. டோன்ட் கோ எனிவேர். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 2-3 விக்கெட் எடுத்தாங்கன்னா நோவா கண்டிப்பா உள்ள வரலாம். பட் ஆர்சிசி கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆர்சிசி மேல ப்ரெஷரே இல்லைங்க. பட் நோவாக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணா நோவாக்கு தேவை ஒன்லி விக்கெட். 10 பாலுக்கு 10 விக்கெட் எடுத்தாலே போதுங்க நோவா வின் பண்றதுக்கு. பிகாஸ் அந்த டீம் நிறைய ஒரு நல்ல ஒரு போலர்ஸ் இருக்காங்க. பிரகாஷ், தர்ணி, பாண்டியா, நிறைய பேர் இருக்காங்க. பட் எப்படி இருக்க போது தெரியல. பட் ஸ்டில் இந்த மேட்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரெயிட் அவே has been taken his shoulder. விக்டரி இறங்குறாரு. அண்ட் வசந்த் ரெண்டு பேட்ஸ்மேனும் சரியான பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய பவுண்டரி தேட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த பேட்ஸ்மேன் தான் இறங்கியிருக்காங்க. மேபி இந்த மேட்ச் பவர் பிளே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மேபி பவர் பிளேல விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா நோவா பக்கம் போலாம். பவர் பிளேல ரன்ஸ் மோர் தென் 6 balls பால் டு பால் மேல போச்சுனாலே ஆர்சிசிக்கு மேட்ச் வருங்க. Prakash for the team Nova. He is coming from over the wicket from Corporation. Senior.
ஏய் மொத்தம் ஜூன் 16 அது எப்படி ஆட முடியும் சொல்லு. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க விக்டர். பேஸ் கொஞ்சம் கம்மியாவே வருது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆமா வரலையா? ஆனா மெயினான பேஸ்ல வந்து யாரும் வரல. டீ வாசு நத்தனால அதேதான். பிரகாஷ் டு வாசு. நத்தனா நல்ல நீட்டா நத்தனால. இப்ப நான் ஏதோ கடமைன்னு ஆற மாதிரி ஆறேன். மதன் ஆடலையா? ஏய் நீ போல்ல நீ மதன். ஆஹா, நல்ல ஒரு பேஸ் இருக்குங்க. ஒயிட்டுங்க. நன்றி நடுவர்களே. நல்ல ஒரு பேஸ் ஆக்சுவலா. பட் வாசு ஹஸ் a lot of experience. பழைய பால் ரெண்டு பாலாவே கொடுங்க. பிரகாஷ் வாசு அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆக மாற வாய்ப்பா. ஆஹா, ஐயோ நல்ல ஒரு ட்ரைங்க அது. தர்மி அது நல்ல ஒரு ட்ரை. ஒரு லோ ஸ்கோர் மேட்சுக்கு என்ன தேவையோ ட்ரை பண்றாங்க. இந்த கேட்ச் எடுத்திருந்தா ஏர்லி பிரேக் த்ரூ வந்திருக்கும். சரியான ஒரு ட்ரைங்க. தேங்க்யூ so much for entertaining us தர்மி. நல்லா இருக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது. பிரகாஷ் டு விக்டர். என்ன ஒரு பேசுங்க அது. கையில ஒயிடா இல்லங்க. லீகல் டெலிவரி. சரியான ஒரு பாலு. ஒரு சின்ன ஒரு வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங்க இல்லங்க. ரிவ்யூ கேட்கலங்க. நல்ல ஒரு பந்து. சரியான டெலிவரி. இங்க பார்க்கும்போது நல்ல ஒரு பேஸோட ஒரு பவுன்சர். பிரகாஷ் டு விக்டர். அகைன் டாட் பால். கிரேட் டாட் பால். இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்குறது நோவாக்கு தேவை. டாட் பால் அண்ட் விக்கெட் மட்டும்தான். டாட் பால் எத்தால விக்கெட் எடுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு நோவாக்கு. சரியான மேட்சுங்க. இந்த மேட்ச் செமையா இருக்க போது. எங்கேயும் போயிடாதீங்க. இது ஒரு டாட் பால் விக்கெட் ஆக மாட்டா. ஐயோ சத்யா கிட்ட ஒரு மிஸ்ஃபீல்டிங். இதை பிடிச்சிருந்தா மேபி விக்கெட்டை ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்லா போகுது மேட்ச். இந்த மேட்ச்ல விக்கெட் இருக்கான்னு தெரியல. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். we need the entertainment. எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவை. வணக்கம் மாமா. இங்க வர்ற கிச்சா bowler side மாத்திருக்காரு. is coming from round the wicket. just a single. End of the first over score 5 without loss. நல்ல ஓவருங்க. அந்த ஒரு கேட்ச் எடுத்திருந்தாருன்னா செம்மையா இருந்தது அந்த மேட்ச். 38 ரன்ஸ் 48 பால்ஸ்க்கு 38 ரன்ஸ்ன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பேக் டு பேக் விக்கெட் போனா கண்டிப்பா மேட்ச் உள்ள வருவாங்க. அதே தான் அவங்களும் தேடுறாங்க. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. அவங்க யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ரன் கிடையாது, விக்கெட்டை லூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் போலர் இந்த செகண்ட் பவர் பிளே போட வந்திருக்கிறது யார் அது? முகிலன் வாசு. ஆஹா நல்ல ஃபீல்டிங் பரத். வாட் a fielding, what a piece of fielding. அவரு கிட்டத்தட்ட வயசு எங்கேயோ இருக்குங்க. எப்படி ஃபீல்டிங் பண்றாரு பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். முகிலன் டு வாசு. What a fantastic piece of bowling. Dot ball again from Mugilan. Back to back dot ball. இது ஒரு லோ ஸ்கோர் மேட்ச். சரியான மேட்ச்ங்க. இங்க நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இங்க நமக்கு 2 விக்கெட் வேணும். இங்க இன்னொரு டாட் பாலுங்க. சரியான டாட் பால். முகிலன் for the team. Nova strike again. இங்க ஒரு விக்கெட்டோ ஏதோ வந்துச்சுன்னா மேட்ச் மாறும். செமையா போயிட்டு இருக்கு மேட்ச். சரியான மேட்சுங்க. போல்டிங் டீம் என்னதான் கம்மியான ஸ்கோர் அடிச்சாலும் விடுற மாதிரி கிடையாதுங்க. இன்டென்ட் செமையா இருக்கு. எந்த ஃபீல்டரும் வெளியே இல்ல. பயங்கரமா இருக்கு. ஃபீல்டிங் அட்டாக் செமையா இருக்கு. ஸ்டோன் கோல்ட் இங்க ஒரு சின்ன
ஒரு டிஸ்கஷன் இருக்கு முக்கியம் ஸ்டோன் கோல்ட் கிட்ட இருந்து. நல்ல ஒரு மேட்சா இருக்க போது எங்கேயும் போயிடாதீங்க. ஃபேண்டாஸ்டிக் டெலிவரி அகைன் ஜஸ்ட் a single. ஆடடா 2 மாத்துறாங்களா? மாத்தலங்க. மிஸ் ஃபீல்டிங்கா இருந்தாலும் மாத்தல. 4 பால்ல ஒரே ஒரு ரன் தான் போட்டிருக்காரு முகிலன். சரியான ஃபீல்டிங். ஃபீல்டர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. இது மிஸ் ஃபீல்டிங்கா இருந்தாலும் ஒரு ரன் போகல. வேகன் 1 ரன். முகிலன் சமையல் போட்டு இருக்காரு பத்தி நோவாக்காக. முகிலன் டு விக்டர், the captain of RCC. கேட்சலமான வாய்ப்பா. இந்த கேட்ச் பிடிச்சாங்கன்னா மேட்ச் செமையா இருக்குங்க. இல்லங்க நடுவில் போய் விழுந்துருக்கு. கம்ஃபர்டபுளா 2 ரன் எடுத்துருக்காங்க. விக்டருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டும் லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அதாவது ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்களா? எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும். எதுவும் இல்லை. லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர், எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். லாஸ்ட் பால் தானே? லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். சாப்பிடுங்கண்ணா, நீங்க சாப்பிடுங்கண்ணா. முகிலன் டு விக்டர். இந்த ஓவர் செம்மையா போட்டுருக்காங்க விக்டர். முகிலன் சாரி. இது கேட்சலமான வாய்ப்பா? இல்லைங்க, இதுவும் 2 ரன் வாய்ப்புங்க. கம்ஃபர்டபிளி சரியான மேட்சிங் ஆயிடுது. 10 ரன்கள் 2 ஓவர் முடிஞ்சு அணி எண்ணிக்கை 10 விக்கெட் லாஸ். இந்த மேட்ச் செம்மையா தான் இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. 36 பந்துகளில் 28 ரன்கள் அடிக்க வேண்டும். மேட்ச் செம்மையா போயிட்டு இருக்கு. 12 பால்ஸ் பேரா இருக்கலாம். பட் விக்கெட் மேட்சை மாத்தும் கன்ஃபார்மா நோவாக தெரியும். பட் ஆர்சிசி ரொம்ப கூலா ஆடுறாங்க. வாசு மற்றும் விக்டர் the captain of RCC right from the beginning, lead from the beginning. செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. நோவா பிரகாஷ் திருப்பி ஸ்ட்ரைக் பண்றாரு. இந்த ஓவர் 2 விக்கெட், ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா மேட்ச் நோவாக்கு மாறும். பட் ஆர்சிசி ரொம்ப கூலா இருக்காங்க. 2 ஓபனர்ஸ் வாசு மற்றும் விக்கெட். பிரகாஷ் is coming from round the wicket from corporation end. Prakash to Vasu. Third ball of this over. 36 balls, 28 runs required. Fielding கொஞ்சம் அட்டாக்கிங்கே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. Prakash to Vasu. What a piece of delivery wide. பட் இங்க இருந்து பார்க்கும்போது செமையாச்சு அந்த பாலு. வில் லெஃப்ட்னு சொல்லலாம். வாசு நல்லா யோசிச்சிருக்காரு. எங்கேயோ குத்திருக்கு நினைக்கிறேன். வைடுங்க. கம்ஃபர்டபிளி வரும். 2 நகரம் வாய்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங் சட்டை கிட்ட இருந்து ஒரே பால்ல 2 ரன் ஆடிடுறாங்க. இந்த இடத்துல 2 எதிர்பார்க்கல. ஆர்சிசி வின்னிங் மட்டும் தான் ஆடுறாங்க. கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. திருப்பி கம்ஃபர்டபுளா ஒரு 2 ரன்னுங்க. நன்றி நடுவர்களை. 2 runs from Victor's bat. இங்க 15 ரன் ரெக்கார்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா நோவாக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கஷ்டப்பட்டு அவனுங்க ஒரு வழி கிடையாது. 2 or die மேட்ச் வருது நோவாக்கும் ஆர்சிசிக்கும். பட் ஆர்சிசிக்கு ப்ரெஷரே இல்லைங்க இங்க. பட் நோவாக்கு 250% ப்ரெஷர் இருக்கு. பிரகாஷ் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா நோவாக்கு மேட்சை மாத்தலாம். அவரோட பிளேஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். தேர்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். கேட்டதை கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா எடுத்திருக்காரு விக்கெட். வாட் a piece of bowling. இதே மாதிரி ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் எடுக்க ஆகணும். நோவாக்கு விக்கெட் வேணும்னா that was a great piece of bowling. கேப்டனை கைட்டு இருக்காருங்க பிரகாஷ். நல்ல பேஸ் இருக்கு பிரகாஷ் கிட்ட.
ரிப்ளேஸ் பண்ணிருக்காரு. இங்க இருந்து இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாலும் மேட்ச் மாறும். ப்ரெஷரை பில்டப் பண்ணோம்னா இன்னைக்கு இங்க இருந்து நோவாக்கு விக்கெட் தேவை. டாட் பால் சப்போர்ட் பண்ணாது. நாட் ஈவன் a single percent of pressure for the team RCC-காக. மணி உள்ள வராரு. மணி செல்வன் comes to the middle. நீ எப்படி போட்டாலும் நான் ஒரு ரன் ஆடுவேன் அப்படின்றவர் தான் மணி. இட்ஸ் a fantastic பேட்ஸ்மேன். யாரு போட்டாலும் ஒரு ரன் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் மணி. பட் இங்க இருந்து நோவாக்கு 2 விக்கெட் ஆறு 1 விக்கெட் மேட்சை மாத்தக்கூடும். லோ ஸ்கோர் மேட்ச் எப்பவுமே செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் அட்டாக்கிங்கா போட்டு செட் பண்ணலாம். பட் நோவா கொஞ்சம் ஓப்பனா விட்டுருக்காங்க. Prakash to Mani, the new batsman for RCC. Mani comes to the middle. Prakash to Mani. 2 more to go. Fantastic. நல்ல ஆடிதார் மணி. 2 ரன் மேல வாய்ப்பு. கம்ஃபர்டபிள் டேக்கன். 2 runs. 2 பால் இருக்கா டார்லிங்? 2 more to go. இந்த 2 பால்ல பிரகாஷ் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் செம்மையா இருக்குங்க. எங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். கிரசன்ட்ல 6 டீம் 2 தான். ஆனா பாக்கெட் டீம் பல கோடி. ஆஹா, கேட்சமான வாய்ப்பா இல்லங்க. அட்டா பரத் ரொம்ப வெளியே நின்றுந்தாரு. எங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இந்த டீம் 2 டீம் பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. We need entertainment. இங்க இருந்து எங்களுக்கு ஒரு 3 விக்கெட் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் மேட்ச் பாக்குறதுக்கு. பிரகாஷ் டு வாசு லாஸ்ட் பால் ஆஃப் இஸ் ஓவர். ஒரு விக்கெட் எதிர்பார்க்கிறாரு பிரகாஷ். ஓப்பனா வச்சிருக்காரு அந்த பால. 2 ரன் கம்ஃபர்டபுளா எடுப்பாங்க. End of the 3 overs score 19 with loss of 1 wicket. 2 wicket, huh? With the loss of 1 wicket, score 19. No, 19. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 19. 1 விக்கெட் இழந்த நிலையில் இன்னும் 5 ஓவருக்கு 19 அடிக்கணுங்க. 20 அடிக்கணுங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் 4வது ஓவருக்கு வந்துள்ள பாண்டியா கிரசன்ட் பாண்டியா. கிரசண்டின் தத்து பிள்ளை செல்ல பிள்ளை அல்ட்ரா பாண்டியா, அல்ட்ரா லெஜண்ட் பாண்டியா. இந்த போலர் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டு போடுவாரு. அட போங்கப்பா. 2 ரன்கள். மரத்தில் அடிக்கும் போது கிளி செத்தா எங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இங்க நோவாக்கு டாட் பால் தேவை இல்லை, விக்கெட் தேவை. பட் பாண்டியா பேக் டு பேக் 2 ரன் 1 ரன் கொடுத்துட்டே இருக்காரு. பாண்டியா டு வாசு பேச கட் பண்ணி போடுறாருங்க பாண்டியா. டாட் பாலா 1 2 1 ரன்கள் மட்டும். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் பாண்டியா கிட்ட இருந்து பேச இல்ல. அவர் பேச கட் பண்ணி போடுறாரு, ஏன்னு தெரியல. கொஞ்சம் பேச எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 6 மணிக்கு இருந்து ஒரு 6 அப்பா நல்ல ஒரு சேசிங்க சட்டாகிட்டு வந்து ஒரு கேட்ச் டிராப் பண்ணுவோம். மச் நீடட் விக்கெட் அது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மீட்டர் கவர் பண்ணாரு சத்யா. Great effort, Satya. No problem. No worries.
சரிடா, நன்றி நடுவர்களே. கடைசி 2 பந்துகள் இந்த ஓவரோட. இங்க வர்ற கிச்சா இவனுக்கு ஜாலியா ஆண்டுக்கிறானுங்க அவனுங்க. ஆஹா. ம்ம். ஓவர். 4 ஓவர் முடிஞ்ச நிலையில் அணி எண்ணிக்கை 28. இன்னும் 10 அடிக்குமா? 11. 24 பந்துகளில் 11 ரன்கள் அடிக்கணும். பரணி வராது உள்ள. விக்கி விக்கி கொஞ்சம் பாலியல் அறிவியா மாடி கூப்பிடலாம். Can I speak 1 minute? Yeah, please. Yeah, sure. Thank you. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎல் நடக்குதுல்ல, இந்த சிபிஎல்ல இருந்து வின்னர் நிலவரங்கள் வந்து 2 பேர் வந்து இந்தியன் டீம் செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ஷானா அண்ணன், ஒன்று மதன் அண்ணன். அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லையா, அவங்களே சொல்லுங்க. புஷ்பா ஏன்னா பார்த்து நைட்டு பண்ணுவீங்கன்னா உங்கள் பேர் சொல்லுங்க. அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்துவதல்ல. அரே don't go Steve Austin. Dharmiti was full. Wide run. அகல பந்து. நன்றி நடுவர்களே. சிபிஎல் 7.2 இன்னைக்கு சமயமே முடிய போதுங்க. நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க. நாளைக்கு சிபிஎல் நல்லா நடைபெறத்துக்கு எல்லா டீமோட சப்போர்ட் வேண்டும். ஸ்கை ரைடர்ஸ் ஓகே. 2 ஒன்னா 2 ஒரு மட்டுமே. இன்னைக்கு நம்ம மேபி ஒரு 1 hour டிலேவா இருந்தாலும் 8 மேட்ச் நீங்க முடிச்சிருக்கோம். பட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பிசிசி வெர்சஸ் ஸ்கை ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 மணிக்கு கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். 2 டீமும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. பிசிசி வெர்சஸ் ஸ்கை ரைடர்ஸ் நாளையோட ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு தான். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நாளையோட ஃபர்ஸ்ட் மேட்ச். சிபிஎல் சிறப்பாக முடியும்னா நாளைக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தரணி டு மணி. ஆஹா, திரும்ப ஒரு கம்ஃபர்டபுளா எடுத்தாங்க சார். இன்னைக்கு நம்ம வந்து பயந்துட்டு கிளைமேட் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 மேட்ச் முடிச்சுட்டோங்க இன்னைக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பிபிசி வர்சஸ் ஸ்கை ரைடர்ஸ். 2 டீமும் கொஞ்சம் 7 மணிக்கு வந்துருங்க. எனவே கொஞ்சம் இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலோ கொஞ்சம் ப்ரேயரை இன்ஃபார்ம் பண்ணுவோம். நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட்டா ராஜேஷ் கிட்ட போயிருக்கு. அவுட்டுங்க. மணி லாஸ்ட் விக்கெட். ஆர்சிசி தாங்க. சிபிஎஸ் 1.2 ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னைக்கு கரெக்டா முடிய போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. வந்து நம்ம கிளைமேட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு. நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மேட்ச் இருக்கு. நம்ம அந்த டைமுக்கு முடியணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும். எல்லாம் டைமுக்கு வந்துருங்க. சேஞ்ச் பண்ணிருக்காரு தரணி போலிங் செட். தரணிக்கு வாஷ்ரூம். தரணிக்கு ஒரு விக்கெட் தேவைப்படுது. ஆஹா, வைடுங்க. ஏதாவது ரிவ்யூ எடுப்பாங்களா? வைடே குத்துறாரு போட்டியே.
Director Vasu again. எத்தனை This 4 runs required. Three runs required. Just 3 runs required. நல்ல ஒரு பாலிட்டு நோ பால் கொடுத்துருவாருங்க. நோ பாலுங்க. ரெண்டு இது வைட். மேபி இங்க பார்க்கும்போது வைடா தெரியல. மேபி அம்பையர் வைடா தெரிஞ்சிருக்கு. வைடு கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் 2 runs required. 1 runs requiredங்க. End of the 5 overs, huh? End of the 5 overs score 38. Just 1 run required. Thank you so much for all the spectators and the umpires and the team, everyone. இன்னைக்கு மேட்ச் செமையா முடிய போகுது. CPL 7.0 வித்தவுட் உங்களோட சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகாது. பட் டுமாரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் BBC வர்சஸ் ஸ்கை ரைடர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. மற்ற எல்லா டீமும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நாளைக்கு சீக்கிரம் முடிச்சு சீக்கிரமா பார்ட்டி பண்ணலாம். மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க.